இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்த அனைவருக்கும் நம்முடைய இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ச்சியாக 3 வாரங்களாக இயேசு கிறிஸ்து கூறின ஓமைகளை குறித்து அவைகளை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து விளக்கமாக படித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் ஒன்றான நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இதே இந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7வது அத்தியாயம் 18வது வசனத்திலையும், லூக்கா சுவிசேஷத்துல 6வது அத்தியாயம் 43வது வசனங்களிலும் இந்த வார்த்தை அப்படியே வருகிறது. இந்த இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய பிரமாணங்களை குறித்தும் பிரசங்கித்த போது அவர் உபயோகித்த பல ஓமைகளில் ஒன்றுதான் இது. நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது. பொதுவாக இந்த வசனத்தை நாம் கேட்கிற போது இதனுடைய அர்த்தம் நமக்கு கொஞ்சம் தெளிவாகவே புரியும். இயேசு கிறிஸ்துவும் தன் பிரசங்கத்திலே தான் கூறிய சத்தியங்களை நாம் மிக எளிதாக விளங்கி ஏற்றுக்கொள்வதற்காக அந்த சத்தியத்திற்கு உதாரணமாக சில ஓமைகளை கூறுவார். அந்த ஓமையின்படிதான் நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாது. எனவே மரம் நல்லதா அல்லது கெட்டதா என்பதை அதன் கனியினாலே அறியலாம். நம்ம இதை எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது நான் தேவனுடைய பார்வையில நல்லவனா கெட்டவனா என்பதை என் ஜீவியத்தில் வெளிப்படும் கனிகளின் மூலமாகத்தான் நான் தேவனால் நியாயந்திருக்கப்படுவேன். இதுதான் அதனுடைய பின்னாடி உள்ளது. இந்த விசேஷங்களிலும் வருகிறது, மத்தேயு சுவிசேஷத்திலும் வருகிறது, லூக்கா சுவிசேஷத்திலும் வருகிறது. இந்த ஓமை ஒன்றுதான், இந்த 2 சுவிசேஷத்துல இந்த ஓமை ஒன்றுதான். ஆனா அவை 2 சுவிசேஷங்களிலும் வேறு வேறு சத்தியங்களை விளக்கி கூறுவதற்காக இது கூறப்பட்டது. மத்தேயுவிலது ஓமை கூறப்பட்டதுக்கு பின்னாடி அவர் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய சத்தியம் வேற. லூக்காவில் சொல்லும் போது அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய சத்தியங்கள் வேற. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக முதலில் நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் கூறப்பட்டதில் 6வது அத்தியாயத்தில இருந்து நம்ம இதை சொன்ன போது அதை குறித்து கொஞ்சம் பார்க்கணும்னா, எந்த சந்தர்ப்பத்தில் இதை கூறினார், எந்த சந்தர்ப்பத்தில் யாரை பார்த்து இதை கூறினார், அந்த ஊமையை கூறுவதற்கு முன்னா கூடி என்ன சத்தியத்தை அவர் விளக்கி கூறினார், அதை பார்த்தோம்னா தான் இந்த ஊமையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 6வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா 12வது வசனத்திலிருந்து, லூக்கா 6ல் 12லிருந்து 16 வரை உள்ள வசனங்கள் நம்ம படித்தா நமக்கு நன்றாகவே தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்புறம் அந்த ஜெபத்தின் விளைவாக தன்னுடைய சீசர்களை வரவழைத்து அதில் 12 பேரை தனியாக பிரித்து எடுத்து அவர்கள் தன்னோடு எந்நேரம் உடன் இருக்கும்படியாகவும் தான் அனுப்பும்படியாகவும் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு ஒரு 12 பேரை தனியாக எடுக்கிறார். இதை முடித்து விட்டு அடுத்து 17லிருந்து 19 வசனங்களிலே, லூக்கா 6வது அத்தியாயம் 17லிருந்து 19 வசனங்களிலே அவர் மலையை விட்டு கீழே இறங்கி சமனான ஒரு இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது இன்னும் அநேக சீசர்களும் அநேக ஜனங்களும், திரளான கூட்டமான ஜனங்களும் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் 2. ஒரு கூட்டத்தார் அவரிடத்துல இருந்து அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும், பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதற்குள்ள போவதை குறித்து, அதுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரமாணங்கள் குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவருடைய உபதேசத்தை, டீச்சிங்ஸை கேட்கும்படியாக ஒரு கூட்டமும், தங்களுடைய பிணிகள் நீங்கி சுகமாகும்படிக்கு ஒரு கூட்டமும், 2 கூட்டங்கள் அங்க நிக்கிறாங்க. அது நிக்கிற போது அவர் முதலில் பிணியாளிகளை குணப்படுத்தி விட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு அங்க உபதேசிக்கிறார். அவர் என்ன உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறது தான் இந்த லூக்கா 6வது அத்தியாயம் 20வது வசனத்திலிருந்து 49 வரை உள்ள வசனங்கள். அந்த ஒரு சாப்டர் 20லிருந்து 49 வரைக்கும்
அவர் சொன்ன ஒரு டீச்சிங்ஸ் தான். அந்த டீச்சிங்ஸ் வருகிற போது அதுல 2 முக்கியமான சத்தியங்களை அவர் வலியுறுத்துகிறார். அதை வலியுறுத்தி தான் இந்த வசனத்தை அவர் ஒரு ஓமையாக இங்கே சொல்லுகிறார். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க மாட்டாது, கெட்ட கனி நல்ல மரம் கொடுக்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நம்ம அந்த 6வது அத்தியாயத்துல 20 38 வரைக்கும் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வாசித்து பார்ப்பது கொஞ்சம் நல்லது. நான் வாசிக்கிறேன். நான் லூக்கா 6வது அத்தியாயம் 20வது வசனம். அப்போது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமங்களை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகி உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்து. திருப்தியாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியாக செவி கொடுத்தார். என்னை செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இங்கதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்கு வராரு. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை கொடு, உன் அங்கேயே எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மற்றவர்களே குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த 20வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் 2 சத்தியங்களை ஒன்றோடு ஒன்று பின்னி ஒன்றோடு ஒன்று இணைத்து அப்படியே அது ஒன்னின் பின்னால் ஒன்றாவது அடுக்கி கொண்டு இந்த 2 சத்தியங்களை அவர் கூறிக்கொண்டே வருகிறார். இதுல அந்த 2 சத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தனியாக பிரிச்சு நம்ம பார்க்கலாம். முதலாவது சத்தியம் என்ன அப்படின்னா, உனக்கு விரோதமாக செயல்படும் எந்த மனிதனையும் வெறுக்காதே, அவனில் அன்பு கூறு, அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யாதே, தீங்கு செய்யாமல் அவனுக்கு நன்மை செய், அவனை சபிக்காதே, அவன் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனிடத்திலே ஜெபம் செய். தவிர அவனை குற்றவாளி என்று தீர்க்காதே. அவன் உனக்கு விரோதமான செய்த குற்றத்தை நீ மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டு தேவனும் அவனுக்கு மன்னிக்கும்படி ஜெபம் செய்து தேவனுடைய கோபம் தேவனுடைய தண்டனையில் இருந்து அவனை விடுதலை செய். அப்பொழுது நீ செய்த தவறுகளில் இருந்தும், அறிந்தோ அறியாமலோ நீ செய்த சில தவறுகளிலும் இருந்தும்
நீ மன்னிக்கப்பட்டு தேவனுடைய தண்டனையிலிருந்து விடுதலை செய்யப்படுவாய். இது ஒரு சத்தியம். இரண்டாவதாக ஒரு சத்தியம், இது ரெண்டுமே சேர்த்து தான் சொல்லிட்டு வர்றாரு. இரண்டாவது ஒரு சத்தியம், பிறருக்கு உதவி செய்வதிலே, இரக்கம் பாராட்டுவது, உறக்கம் செய்வதில் நல்லவன் கெட்டவன் என்று பாரபட்சமாய் நடக்காதே. உன் நண்பன் சத்ரு என்று இனம் பிரித்து பார்க்காதே. என் ஃப்ரெண்டு அவனுக்கு கொடுப்பான், அவன் எனக்கு சத்ரு அவனுக்கு மாட்டேன்னு ரெண்டும் பிரிக்காத. கைமாறு கருதி உதவி செய்யாதே. உனக்கு பதில் உதவுவார்கள் என்றோ உன்னிடத்திலே நன்றியோடு நடப்பார்கள் என்றோ எதிர்பாராமல் அவர்கள் கஷ்டத்தில் அவர்களுக்கு உதவி செய். காரணம், உன் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். எனவே நீயும் அவருடைய பிள்ளையாக நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுமான மனிதர்களும் தேவனுடைய சாயலாக தேவ ரூபத்தின்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ற சத்தியத்தை நீ உணர்ந்தவனாக அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுவாயாக. இந்த இரண்டு சத்தியங்களையுமே சேர்த்து 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 சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த 20-38 வசனத்தை வரைக்கும் இது வரைக்கும் விலக்கி கூறி விட்டுட்டு இதற்கு பின்னாடி சில காரியங்களை குறித்து 6வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல தான் சொல்லுகிறாரு. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது அப்படிங்கிறார். இது மேலும் சில உவமைகளை குறித்தும் கொஞ்சம் விலக்கி, இன்னும் கொஞ்சம் விலக்கி சில காரியங்களை குறித்து எச்சரித்தும் சொல்லுகிறார். மேலும் சில காரியங்களையும் கூறி எச்சரிக்கிறார். இதை 6வது அத்தியாயம் 39 49 வரைக்கும் நம்ம அதை வாசிக்கலாம். லூக்கா 6:39. பின்னும் அவர் உவமை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதினதின் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சில் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். பெருவெல்லம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனெனில் அது கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டிருந்தது. என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின மனிதனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது. இந்த ஒரு காரியத்தை பின்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இது ஒரு எச்சரிப்பாக 2 சத்தியங்களை கூறிவிட்டு இந்த நல்ல மரம் கெட்ட மரத்தை குறித்து உவமைகளையும் சொல்லிவிட்டு பின்னாடி ஒரு எச்சரிப்பாகவும் முடிக்கிறார். இதில் இந்த முதலாவது சத்தியம், உனக்கு விரோதமாக செயல்படும் எந்த மனிதனையும் நீ வெறுக்காதே, பதிலுக்கு பதில் செய்யாதே, அவனை குற்றவாளி என்று தீர்க்காதே, ஆனால் அவனை ஆசீர்வதி, அவனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாத தேவனிடத்தில் ஜெபம் பண்ண. இப்படிங்கிற இந்த காரியங்களை சொல்லி கொண்டே வருகிற போது அவனை நீ மன்னித்து அவனை நீ விடுதலை ஆக்கினால் நீயும் விடுதலை ஆவாய் அப்படிங்கிற காரியத்தையும் எடுத்து சொல்கிறார். இதுதான் முதலாவது சத்தியம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல லேவியர் ஆகமத்துல அந்த சாஸ்திரங்கள்
அந்த நியம பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டு வருகிற போது அதுல 19வது அத்தியாயம் லேவி 19ல 18வது வசனத்துல ஒரு காரியத்தை அங்க அவர்களுக்கு சொல்லுகிறார். 17-18 உன் சகோதரனை உன் உள்ளத்திலே பகையாயாக, உன் சகோதரனை உனக்கு உள்ளத்துக்குள்ள கூட வெறுப்பை வைத்துக் கொள்ளாத, பிறன்மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரரின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் அப்படிங்கிறார். பழிக்கு பழி வாங்காத, உன் ஜன புத்திரர் மேல பொறாமை கொள்ளாத, உண்மையில அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த உண்மையில அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவ 2 கட்டளைகளில் 2வது கட்டளையாக வருகிறது. அதை சரியாக செஞ்சா இது எல்லாமே நமக்குள்ள தானாகவே வரும். அதே போல உபாகமம் புஸ்தகத்துல 32வது அத்தியாயத்துல அவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 35வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கே உரியது அப்படிங்கிறார் கர்த்தர். அதாவது பழி வாங்குவதும் பதிலுக்கு பதில் செய்வதும் எனக்குரியது அப்படின்னு சொல்றார் அவர். எனவே கிறிஸ்தவனாகிய எனக்கு இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் வருகைக்கு நான் காத்திருக்கிற எனக்கு விரோதமாக செயல்பட்டவனுக்கு பதிலுக்கு பதில் செய்ய எனக்கு உரிமை இல்லை. கிறிஸ்தவர்கள் யாருக்குமே பதிலுக்கு பதில் செய்ய உரிமை இல்லை. இத பவுல் கூட சபைகளுக்கு எழுதிய கடிதங்களில இதை கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். இதை நம்ம ரோமர் எழுதிய நிருபத்துல 12வது அத்தியாயத்துல அந்த சபைகளுக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்கணுங்கிறது அந்த 12வது அத்தியாயம் பூரா அதைத்தான் சொல்லுவாரு. அதுல விசேஷமாக இது கொஞ்சம் அதிகமாகவே இடம் கொடுக்கிறார். 12வது அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து கூறின இதையே அவர் வேற பேட்டர்ன்ல சொல்லுகிறார். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவனை சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனோடு அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சுந்தையில் வரலாறுங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடாதிருங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாதபடிக்கு நன்மையினாலே வெல்ல. இதை சபைக்குரிய ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாகவும் இந்த காரியத்தை பவுலும் எழுதுறார். பிறருக்கு விரோதமாக பதிலுக்கு பதில் செய்ய நமக்கு உரிமையிலே செய்யாதிருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு விரோதமாக நாம் பதிலுக்கு பதில் செய்ய இறங்கி நின்று அதற்குரிய என் கிரியையில அவன் செய்ததற்கு ஏற்றாற் போல நானும் அவனுக்கு விரோதமாக செயல்படுகிற போது என் கிரியையின் மூலமாக சர்வலோக நியாயாதிபதியான என் தேவனிடத்துல என் கிரியையின் மூலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது என்னன்னா, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்கு நீர் தகுதியற்றவர், எனவே நான் உம்முடைய சிங்காசனத்துல நியாயாசனத்துல உட்கார்ந்து அவனுக்கு நியாய தீர்ப்பையும் தண்டனையும் வழங்குவேன் என்று கூறுவதற்கு சமம். எங்காச டீல் பண்ண உங்களால முடியாது, நானே டீல் பண்ணிக்கிறேன். இதே போல நம்ம பதிலுக்கு பதில் செய்ய இறங்கி அதனுடைய பின் விளைவுகள் மிகவும் மோசமாகும் போது அந்நேரம் நம்ம தேவனிடத்தை சென்று உபவாசித்து அழுது ஜெபிச்சாலும் அவர் எனக்கு உதவிக்கு வரமாட்டார்.
நீங்களா ஆரம்பிச்சீங்க, நீங்களா முடிச்சுக்கோங்கன்றார். இல்லை ரொம்ப அழுதீங்கன்னா அடுத்து ஒரு காரியம் சொல்லுவார், நீ முதல்ல உனக்கு விரோதமாக செயல்பட்டான் பாரு, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்புரவாகிட்டு வா, அதுக்கப்புறம் தான் நீ என் சமூகத்தில் என் பிரச்சனைகளே உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிடுவார். நாமும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் மத்தியிலே, சிலுவையில பாடுகளுக்குள்ளாகி போய் தொங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்திலையும் தன்னை நிந்தித்து துன்பப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிறரிடத்திலே பிதாவின் இடத்திலே அவர் ஜெபித்ததை போல லூக்கா 23:34 அந்த வசனம் வரும். அவர் சிலுவையில் அறை உண்டு தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூறிய வார்த்தைகள் ஒன்று, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நாங்கள் என்ன செய்யறவனுடைய விளைவு என்ன? ஏன்னா நியாயாதிபதியாய் நீர் ஒரு நாளைக்கு உன்னை நியாயம் தீர்க்கிற போது அவனுக்கு பெரிய அடி விழுமே, அதை அவன் அறியாமல்ல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் அறியாமல் செஞ்சிட்டான், தயவு செய்து அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு கிறிஸ்துவை போல நாமளும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இது என் இருதயத்துக்குள்ள இந்த சத்தியம் ஆழமாக இருந்தால் இந்த சத்தியத்துக்கு ஏற்ற வார்த்தையும் கிரியையும் என் வாழ்வில் வெளிப்படும். இதைத்தான் அவர் சொல்றாரு. அவரு அது நல்ல மரமா இருந்தா கெட்ட கனி கொடுக்காது, ஆனா மரம் கெட்டதா இருந்தா நல்ல கனி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது. இதுல இரண்டாவது சத்தியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பதிலுக்கு பதில் வாங்காதேங்கிறது முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம், பிறருக்கு உதவி செய், கைமாறு கருதாமல் உதவி செய். நன்றி அறியாதவனுக்கும் துரோகிகளுக்கும் உனக்கு விரோதமாக செயல்பட்டவனுக்கு கூட நீ போய் நல்லது செய், அவனுக்கு நன்மை செய்யன்னு சொன்னார். அந்த இரண்டாவது சத்தியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையை ஜனங்களுக்கு அறிவிக்க வந்த யோவான் ஸ்நானகனுடைய முதல் அறைகூவலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவர் சொன்ன முதல் வார்த்தையே கனி கொடுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்க அப்படின்னாரு. நான் மனம் திரும்பி தேவராஜ்யத்தினுடைய தேவனுடைய பிள்ளையாக நான் அவரிடத்திலே என் ஆவில் மறுபிறப்பை பெற்றுக்கொண்டேன், நான் இப்பொழுது பழைய பாவி அல்ல, தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஜீவனை உடையவன், கிறிஸ்துவின் கீழ் நடப்பவன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு நான் சொல்லிக் கொள்ளணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய அடையாளமே என் வாழ்க்கையில கனிதரும் ஜீவியம்தான். அந்த கனிதரும் ஜீவியம் என் வாழ்க்கையில இருந்தா தான் நான் மனம் திரும்பினேன் அப்படிங்கிறதே உறுதியாகும். இதை லூக்கா சுவிசேஷத்துல 3வது அத்தியாயத்துல யோவான் ஸ்நானகன் சொன்னதிலிருந்து நாம சில காரியங்களாக புரிந்து கொள்ளலாம். லூக்கா 3:8 வசனத்திலிருந்து அவர் கூறியது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு எப்ப சொன்னாரு? கோடாரி வேருக்கு அருகில வைத்திருக்குதுன்னு அப்பவே சொன்னார் அவர். இப்ப ஜனங்கள் அவரை நோக்கி கேட்கறாங்க, கனி கொடுங்குறீங்க, கோடாரி வேறு, அதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்ப நான் என்னையான செய்யணும்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க 10வது வசனத்துல. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் அப்படின்னார். ஸோ அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிங்கிறது என்னங்கிறது இங்க சொல்றாரு, இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான். இன்றைக்கு சபைகளிலே தேவனுக்கு 10ல் 1 தசமாவம் கொடுக்கறது நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையின்படி 50%, பாதிக்கு பாதி, 2 இருந்தா 1 கொடுக்கணும். அது யாரு கொடுக்கணும்? இல்லாதவனுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கணும். அடுத்தபடியாக ஆயக்காரர். ஆயக்காரர்னா நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அப்படிங்கிற ஒரு கணக்குல வச்சுக்கலாம். அரசாங்கத்துல ஒரு பொறுப்புல ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க அந்த கணக்குல வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஞானஸ்தானம் பெற அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான்.
உன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு அவனோட துட்டு ஜாஸ்தி அடிக்காத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றான். அப்போ போர் சேவகர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வராங்கன்னு அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். இதுதான் நீங்கள் மனம் திரும்புதலுக்கு கொடுக்க வேண்டிய கனி என்று சொன்னான். இந்த கனி நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தாதான் அவன் கிறிஸ்தவன் அப்படிங்கிறத வேதம் ஒத்துக்கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவே நம்மிடத்திலே நல்ல கனிகளை தேடுகிறவராகத்தான் இருக்கிறார். நம்மிடத்துல நல்ல கனிகளை தேடுகிறவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு ஏற்ற கனி கொடுக்கும் ஜீவியம் இல்லாததினாலே, அவர் விரும்புகிற அந்த கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லாம இருந்தனால, மத்தேயு 21வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல பார்த்தோம்னா அவர் அங்க சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எங்க கடவுள் தான் யாவே தேவன், நாங்க தான் பரலோகம் அப்படின்னு சொல்லாத. நீ கனி கொடுக்கிற ஜீவியம் ஜீவிக்காதனால இந்த ராஜ்யம் உன் கையிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவன் யாரோ அவன் கையில கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாத்திரமல்ல, அதே அத்தியாயத்திலே 21வது அத்தியாயத்திலே 19வது வசனம், அவர் நகரத்துக்கு திரும்பி வருகிற போது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அது இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், வெறும் இலை தான் இருந்தது, பெருசா இருந்தது, நல்லா பெருசா இருந்தது, இலையா இருந்தது, ஆனா சாப்பிட்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அது வேற ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. கனி கொடுக்காத மரம் அவருடைய சாபத்துக்குரியதாக போய்விட்டது. அவர் இன்றைக்கும் அந்த கனியை தேடி வருகிறவராக இருக்கிறார். ஆனால் தேவன் விரும்புகிற இந்த கனியை நம்முடைய வாழ்க்கையிலே என் சுய பலத்தாலோ என் ஞானத்தினாலோ என் பிரயாசத்தினாலோ கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு இயலாத ஒரு காரியம்தான். ஆனா என்னால முடியாத ஒன்றை தேவன் சொல்லுகிறவர் அல்ல, முடியாததை செய்யும்படி எனக்கு உதவுவராகத்தான் இருக்கிறார். அதற்குரிய உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னா யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயத்துல அவர் இந்த காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். 1லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடப்பதன் மூலமாக நாம் சுத்தமாக்கப்பட்டு இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறார். அது சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்கிட்ட நிலைச்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். அந்த கனியை என் வேரிலிருந்து உறிஞ்சு உனக்கு கொடுக்கறது, அந்த சாரை கொடுக்கறது நானு, அதை கனியாக வெளிப்படுத்துறது தான் நீ. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்க சொல்லுகிறாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், முதலிலே என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேனாரு. இப்ப என்னில் நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னா, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நான் என்ன செய்ய சொன்னனோ அதை நீங்க செஞ்சா, என்ன செய்யாதேன்னு சொன்னனோ அதை நீங்க செய்யாமல் இருந்தா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்பதான் ப்ரேயர் பண்றதுக்கு
உங்களுக்கு ஒரு ரைட் உண்டு அப்படிங்கிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஸோ இதுதான் அந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியம் வரணும்னா அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான். பவுல் கூட இது கொலைசை சபைக்கு எழுதுகிற போது இந்த காரியத்தை அவர் விளக்கமாக எழுதுகிறார். கொலைசை சபைக்கு எழுதுகிற போது 1வது அத்தியாயத்தில் 9-11 வரைக்கும் கொலைசை சபை பவுல் ஆரம்பித்து வைத்த ஒரு சபை அல்ல. ஆனா அந்த சபைக்கு இருந்த வந்த ஊழியர் அந்த சபையை குறித்து சொன்னபோது அதுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார். அவர் எழுதுகிற போது அந்த சபைக்குரிய இருக்கிறவர்களுக்காக ஒரு ஜபத்தை பண்ணுகிறார். அந்த ஜபம் தான் 3 லைன். கொலைசையர் 1வது அத்தியாயம் 9, 10, 11. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். என்ன ஜபம் பண்ணுகிறாங்க பாருங்க. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், தேவனுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணுங்கிறாருங்கிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கனிகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமைகளாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். இதுதான் சபைக்கு அவர் செய்த ஒரு ஜெபம். இதே காரியத்தை தான் 2 பேதுருல பேதுரு சபைக்கு எழுதுகிற போது, இது பவுல் எழுதினாரு, பேதுரு சபைக்கு எழுதுகிற போது ஒரு சில காரியத்தை எழுதுகிறார். 2 பேதுருல 1வது அத்தியாயத்துல 8வது வசனம் நம்ம 2ல இருந்தே படிக்கலாம். 1 பேதுரு பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2 பேதுருல 1வது அத்தியாயம் 2வது வசனத்துல இருந்து, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதுமன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவால் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகளுக்கு உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க விடாது. சோ அவரை அறிகிற அறிவிலே, அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் தான் நம்மளுடைய நித்தியத்தையும் நிர்ணயிக்கும். மத்தேயு 25வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த உவமை தான். நான் திரும்ப வருகிற போது, மகிமையோடு தேவதூதர்களோடு நான் வருகிற போது சிங்காசனத்தில் அமர்ந்து மேய்ப்பன் வெள்ளாடு செம்மறியாடுகளை பிரிப்பது போல 2ஆக பிரிப்பேன். பிரிச்சுட்டு ஒரு குரூப்பை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் எல்லாமே என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸோ உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்போது அவங்க கேட்குறாங்க, என் பிதாவினால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. காரணம் அவர் சொல்றாரு, பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியனா இருந்தேன் சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாதி இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். இதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க கொடுத்த கனி, தேவனுக்கு பிரியமான கனி. அந்த கனியின் விளைவாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க.
ஆனா இன்னொரு குரூப் இந்த கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவங்களை குறித்து சொல்லுகிறார். 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. காரணம், பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தே நீங்களை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கல. அவங்க கேட்கறாங்க, எப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்க, எப்ப நான் உங்களுக்கு கொடுக்கலன்னு. இந்த பூமியில ஒரு சிறியவனுக்கு எதை நீ செய்யல, அது எனக்கே செய்யல. ஏன்னா அவனும் என் பிதாவினாலே என்னை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட, உன்னை போல சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை. உனக்கு தெரியும் உன்னை சிருஷ்டித்த தேவன் யாருன்னு, அவனுக்கு தெரியாது. அவ்வளவுதான். தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் முடிக்கிறார். ஸோ நம்முடைய நித்தியத்தில் நுழைவையே இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் தான் நிர்ணயிக்கும். ஸோ இன்றைக்கு அந்த ஒரு காரியத்துல சபைகள் கஷ்டப்படுகிறவனுக்கு இல்லாதவனுக்கும் உதவுகிற காரியத்துல உதவுவது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவம், கேரக்டராக இருக்கணும். இப்ப இது லூக்காவில் அவர் சொன்ன அந்த ஊமைக்கு பின்னாடி அவர் சொன்ன 2 காரியங்களை, கஷ்டப்படுகிறவனுக்கு கைமாறு கருதாமல் கொடுப்பது கனி கொடுக்கிற ஜீவியம், தனக்கு விரோதமாக செயல்பட்டவனை மன்னித்து விடுவது, அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் இருப்பது. இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள். இந்த கனிகளை உடையவனாக இரு. நீ நல்லவனா இருந்தா தானா நல்ல கனி கொடுப்ப, கெட்டவனா இருந்தா நல்ல கனி கொடுக்க முடியாது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதனால ஜாக்கிரதையாருன்னு அங்கே எச்சரிக்கிறார். ஆனா இதே ஊமைய மத்தேயு சுவிசேஷத்துல கூறுகிற போது அதில் கூறப்பட்ட சந்தர்ப்பம் கொஞ்சம் வேற. லூக்காவுல 12 சீசர்களை எல்லாம் தெரிந்து கொண்டதுக்கு பிற்பாடுதான் சொன்னார். ஆனா மத்தேயுல அவர் ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்திலே, மத்தேயு 5, 6, 7 இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன அந்த மலைப்பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமாக நியாய பிரமாணத்தில் இப்படி இருக்குது, ஆனா நான் சொல்லுகிறேன் நீங்க இப்படி செய்யணும் என்று அந்த கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய நீதி, அதனுடைய லா என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கி கூறின இடம். இந்த இடத்துல 5, 6, 7 3 அத்தியாயங்கள் அதை விளக்கி கூறினாரு. இதுல கூறும்போது கடைசியாக எச்சரிப்பாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு 7வது அத்தியாயம் 12 23 வசனங்கள் வரைக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த வசனத்தை கூறி ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். இதுல விசேஷமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 12 நம்ம படிக்கலாம் 20 வரைக்கும். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்க போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறார் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சொல்லிட்டு தான் வராரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆகையால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த இடத்துல இந்த கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது என்கிற அதே உவமைதான். ஆனா இங்க சொன்னது சீசர்களை பார்த்தல்ல, ஊழியம் செய்யக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளை கொடுத்து. ஆண்டவருடைய ஊழியன் என்று வரக்கூடுவான், ஆனா அவன் கள்ள ஊழியனா இருப்பான். உன்னை கடித்து பட்சிப்பதும் உன்கிட்ட இருக்கிறது புடுங்கிட்டு போறதும் தான் அவன் நோக்கம். அதனால அந்த கள்ள ஊழியக்காரனை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படிங்கிறத இங்க சொல்லுகிறாரு. இன்றைக்கு கள்ள ஊழியர்கள் நிறைய பெரிய பேர் இருக்கிறாங்க, ஆனா இவர் கொடுத்த அந்த டெஸ்ட்டை வச்சு பார்க்கணுங்கிறார். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள்.
அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, என்ன அற்புதம் பண்றாரு, என்ன மிராக்கிள் பண்றாரு, எவ்வளவு அருமையான வசனங்களை கூறி அப்படியே மனதை ரம்மியமாக்கி ஆசீர்வாதங்களை கூறுகிறார் என்பதை அல்ல, அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் எப்படி இருக்கிறார் அதை பாரு. அது சரியில்லைன்னா அவனை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கும் அப்படிங்கிறார். அது கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க முடியாது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது. அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்குவான். அவன் பர்சனல் லைஃப்ல அவன் வாழ்க்கையிலே அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நீ பாரு அப்படின்னு சொல்றாரு. அதை வைத்து அவனை அடையாளம் கண்டுகொள் அப்படிங்கிறார். இந்த இடத்துலதான் கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டாதுங்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் இது சொன்னாரு. இதோட மட்டுமல்ல, அவர் ஊழியத்தினுடைய கடைசி செய்தியும் கிட்டத்தட்ட இதுதான். மத்தேயு சுவிசேஷத்துல 24வது அத்தியாயம் நம்ம வந்தா அதுதான் அவருடைய கடைசி காலகட்டம் வரும். அந்த காலத்திலையும் அவர் சொன்ன செய்தி முக்கியமான செய்தி இதுதான். கடைசி கால சம்பவங்கள் என்ன அப்படின்னு சீசர்கள் கேட்குறாங்க, அதுக்குடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னது இதுதான். மத்தேயு 24:4 வசனம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 11வது வசனம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஸோ அடையாளங்கள் அற்புதங்கள் அல்ல, அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு பாரு, அவன் சொல்லக்கூடிய உபதேசம் எப்படி இருக்குன்னு பாரு, அவனுடைய பர்சனல் லைஃப், அவனுடைய வாழ்க்கையில பேச்சுக்கும் அவன் வாழ்க்கைக்கும் அவன் உபதேசத்திற்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு பாரு. அப்படி இல்லைன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க. என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதாக அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். ஜாக்கிரதையாயிரு 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 அப்படின்னு எச்சரித்து விட்டார். யோவான் கூட தன் நிருபத்துல இதை சொல்லி சபையை எச்சரிக்கிறார். 1 யோவான் 4வது அத்தியாயத்துல 1-3 வசனத்துக்கு படிச்சு பார்த்தோம்னா அங்கேயும் அவர் இதைத்தான் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். 1 யோவான் 4வது அத்தியாயத்துல இதுதான் கடைசி அவர் எழுதின அந்த நியூ டெஸ்ட்மென்ட்லே கடைசியாக வரக்கூடிய ஒரு நிருபங்கள். இதுல பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள். அவர் காலத்திலே, நீங்க நம்ம காலத்துல ரொம்ப 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 பெருகி போனாங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அறிக்கை பண்ணுகிறதுனா அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் பாவத்தை மன்னிக்க வந்தார் என்று சொல்வது அது அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நான் அவர் ஊழியக்காரன் என்றால் குருவை போல அவன் வாழ்ந்து காண்பிப்பது. அவர் சொன்னார், நான் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருந்ததுங்கிறது மட்டும் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அது மட்டுமல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தா இன்றைக்கு நல்ல ஊழியர்களை காட்டிலும் கள்ள ஊழியர்கள் தான் பெருத்து போனாங்க. பரலோக ஆசீர்வாதத்தை காட்டிலும் பூலோக ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி அவங்க பூலோக மேன்மையை தேடுகிற கனத்தை தேடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்க வேண்டும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலையும் கடைசிலையும் அவர் எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. அவனுடைய கனியை வைத்து அவனை பாரு, இல்லை ஒதுங்கி நெல்லு அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபம். ஆனா அதற்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவம் வரணும், கள்ள தீர்க்கதரிசியும் எழும்புவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதனால
தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தத்தின்படி நடக்கிற அநேக வஞ்சிக்கப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் எழும்பி அநேகரை வஞ்சித்து தங்களைப் போலவே உலக ஆசீர்வாதங்களுக்குள்ளாக அவர்களை வழிநடத்தி கனியற்ற ஜீவியத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். இது நம்மை சுற்றிலும் நடக்குது. மத்தேயு 7வது அத்தியாயம் 21, 23 இவர்களை குறித்தும் இவர்கள் முடிவை குறித்தும் இயேசு கிறிஸ்து அங்கேயே தெளிவாக சொல்லிட்டார். அந்நாட்களிலே அநேகர் என்னிடத்தில் வந்து, இவங்க தான் அந்நாட்களிலே இயேசு கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அம்மாங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்யக்கரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் அப்படிங்கிறார். இது அங்க தெளிவாக சொல்லிட்டார். ஆனா இவங்களோடு நாம் இணைந்து நிற்கக்கூடிய நம்மளுடைய ஐக்கியம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில இவர்களைப் போல கனியற்ற வாழ்க்கையில நடத்திவிடும். நம்ம மீட்பரான இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நம்மளுடைய ரட்சிப்பையும் பரலோக ஆசீர்வாதத்தையும் இழந்து போக நேரிடும். கிரமமான வேத தியானமும் ஜப ஜீவியமும் தான் நம்மை இப்பேற்பட்டவர்களை விட்டு விலக்கி தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்ய நம்மளை வழிபடுத்த முடியும். நம்மிலே கனிகளை தேடி நம்மளுடைய எஜமான் நம்மளுடைய ராஜா வருகிறதுக்கு நேரம் ஆகிவிட்டது. அவர் வருகிற நேரம் இது. அவர் வருகிற போது நம்மளுடைய ஜீவியத்தில் உள்ள கனிகளை கொடுத்து அவரை கனப்படுத்துவோம். நம்முடைய ஜீவியத்தில் உள்ள கனிகளை கொடுத்து அவரை நாம கனப்படுத்துவோம். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்க முடியாது, மரம் கெட்டதா இருந்தால் நல்ல கனி கொடுக்க முடியாது. ஆனால் என்னில் நிலைத்திராவிட்டால் நீ கனி கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால், அவர் கற்பனைகளை கை கொண்டால் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதா மகிமை அடைவார், ஆனந்தப்படுவார் என்றார். வருகிற போது அவரு இதே இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, நல்லது விசுவாசமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன்னை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நம்மளை அழைத்து செல்வார். ஆயத்தமாகவும் இன்னும் சிலரை ஆயத்தப்படுவோம். கனி உள்ள ஜீவியத்திற்கு நம்ம கவனத்தை வைத்து நடந்து செல்வோம். இதோடு இந்த வாரத்திற்கான இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.